சுதர்சன் அஸ்ட்ராலஜி லேர்னிங் சென்டருக்காக பவளக்கண்ணன் விருதுநகரில் இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் வச்சு இன்றைக்கி ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இந்த பஞ்சாங்கத்தில் ஜோதிடத்தில் பஞ்சாங்கம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல். அதை பயன்படுத்தி தான் ஜோதிடம் முழுக்க எல்லா விஷயங்களையும் அனுமானிக்கப்படுகிறது. அப்படி அனுமானிக்கக்கூடியதில் முக்கியமான விஷயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவரோட ராசியை அடையாளப்படுத்துது. அவருடைய குணங்கள், அவருடைய செயல்கள், இது அத்தனையும் அனுமானிக்கமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் அஸ்வதி முதல் இன்றைக்கு ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு காலகட்டங்களில் கேட்டை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாகவும் அனுஷ நட்சத்திரம் இறுதி நட்சத்திரமாகவும் வைத்து பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில காலங்களில் பரணி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருந்திருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் இறுதி நட்சத்திரமாக வைத்து பலன் சொல்லியிருக்கிறாங்க. அக்னி கிருத்திகை முதல் நட்சத்திரமாகவும் பரணி இறுதி நட்சத்திரமாக வைத்து பலன் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேட்டை முதல் நட்சத்திரமாகவும் அனுஷம் இறுதி நட்சத்திரமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில காலங்களில் மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாகவும் கேட்டை நட்சத்திரம் இறுதி நட்சத்திரமாக வைத்து பல்வேறு விதமாக பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி பலன் உரைத்தாலும் வரிசைகள் முன்ன பின்னாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய குணங்களை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது அதனுடைய தேவதைகள், அதிதேவதைகள், பிரத்யதி தேவதைகள், இன்னும் சொல்லப்போனால் சில குறியீடுகளை மையமாக வைத்தும் நமக்கு பலன் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறது தான் இன்றைக்கி நாம் ஒரு சில நட்சத்திரங்களை மட்டும் இன்றைக்கி 27 நட்சத்திரங்களையும் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது தெரியல. ஒரு சில நட்சத்திரங்களை மட்டும் வைத்து நம்ம பலன் உரைக்கலாம். உதாரணமாக இன்றைக்கு புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். இந்த புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை எடுத்தோம்னா இதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அடையாளம். பல்வேறு அடையாளங்கள் குறியீடுகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இதற்கு ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்புரா தூளி. இன்றைக்கு வழக்கத்தில் அதை வில் அம்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறு. வில் அம்பு என்று சொல்வதை விட அம்புரா தூளி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது நடைமுறையில் நாம் அனுஷ்டிக்கும்போது. இந்த அம்புரா தூளி அப்படின்னா அது எப்படி விளக்கமாக சொல்கிறதுன்னா ஆரோ பாக்ஸ், இங்கிலீஷில் சொன்னோம்னா அது ஆரோ பாக்ஸ். இந்த பழைய ராமலட்சுமணன் பட்டாபிஷேகத்தினுடைய படம் பார்த்திங்கன்னா ராமரோட முதுகில் அந்த அம்புரா தூளி இருக்கும். அதாவது வில்லில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான அம்புகளை அந்த ஆரோ பாக்ஸில் சேகரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கர்ணன், அவருக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாகாஸ்திரம் அப்படிங்கிறது, அவர் ஒரு பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்புகளினுடைய பெயராக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்புகள் பல்வேறு விதமாக பயன்படுத்துவதைத்தான் அந்த மாதிரி அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த புனர்பூசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு அம்புரா தூளி அப்படின்னு ஒரு அடையாளம். இந்த அம்புரா தூளி அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறது, விளக்கமாக சொல்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடிய நபர் பல்வேறு விதமான அம்புகள் இருந்தாலும்
ஒரு நேரத்தில் ஒரு வில்லில் ஒரு அம்பு தான் பயன்படுத்தப்பட முடியும். அப்போ ராமர் எப்படி இருந்தார்னா, ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். அப்போ ஒரு வில் அப்படின்னா அது ஒரு வில்லில் ஒரு அம்பு தான் பயன்படுத்தப்பட முடியும். இதை எந்த கான்செப்டில் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, புனர்பூசம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒளி. புனர் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் அர்த்தம். அது புனர்பூசம் இல்லை, புனர் வசு. அப்போது வசுனா ஒளின்னு அர்த்தம். அப்போ மீண்டும் மீண்டும் ஒளினா இவங்க பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து பல்வேறு விதமான வெற்றிகளை அடைவார்கள், இல்லை தன்னோட இலக்குகளை அடைவார்கள். ஆனால் இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு விதமான பலன்களை மட்டுமே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நேரத்துக்கு ஒரு டாஸ்க்கு தான் எடுத்துக்க சொல்லணும். மல்டிபிள் டாஸ்க்கு இவங்க அட்டன் பண்ணக்கூடாது. ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்த இலக்கை நோக்கி செல்லணும். ஒரே நேரத்தில் ஒரு வில்லில் ஒரு அம்பை பயன்படுத்தும் போது இலக்கு ஒன்றாகத்தான் வைத்து கொள்ள முடியும். ஒரே நேரத்தில் ஒரு வில்லிலிருந்து 2-3 இலக்குகளை அடையாளப்படுத்த முடியாது. இதை கோடிட்டு காட்டுவதற்காக வேண்டித்தான் அந்த அம்புரா தூளி, அந்த அம்புகள் சேகரித்து வைத்திருக்கப்பட்டிருக்க கூடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ புனர்பூசத்தில் பறந்திருந்தவங்களாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தை லக்னமாக அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை புனர்பூசம் நட்சத்திரத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி, அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்புகள் நிறைய வந்தாலுமே அவங்க ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 40 வயது நபருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னு சொன்னால் அவர் வீடு கட்டணுங்கிறத நினைப்பார். அப்போ வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவார். உடனே அவர் குழந்தைகளுக்கு மகளோ மகனுக்கோ திருமணத்துக்கு வரும், இல்லாட்டி மகனுக்கு வெளிநாட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இப்படி வரும்போது அவர் ஏதாவது ஒன்றைத்தான் எடுக்கணும். வீடையும் எடுக்கிறாரு, பையன் ஃபாரின் போகிறதுக்கு செலவு பண்ணுறாரு, பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ணுறாருன்னு சொன்னால் எல்லா வேலைகளும் பாதியில் நிற்கும். நம்ம கிராமத்தில் கூட பழமொழி சொல்லுவாங்க, 2 முயல் துரத்துன நாய்க்கு ஒரு முயலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இலக்குகளை இவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்றால் அந்த காரியம் வெற்றியை அடைவதற்கு மிகப்பெரிய கடினமான பிரயத்தனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கூட ஒரு சில காரியங்கள் வெற்றியை அடைய முடியாமல் தோல்வியை அடைவதற்கு காரணிகள் நிறையா இருக்குது. அதனால் இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேலையாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இலக்கு. இப்போ அதுவே இதனுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய நேர் 180 டிகிரி பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம். இந்த உத்திராடம் நட்சத்திரமும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி தான். அவங்களுக்கு சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் மல்டிபிள் டாஸ்க்கு எடுக்கக்கூடியவங்க, சேலஞ்சிங்காக எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னு சொன்னால் விஸ்வதேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 விதமான தேவதைகள் இதனுடைய அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னடா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை தானே இருக்கும், இதுக்கு எப்படி 10 இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆமாம், உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய திசைகள் 4, இதனுடைய சப்கிளாஸஸ், அதாவது கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில் சேர்ந்தால் வடகிழக்கு அப்படின்னு வர மாதிரி அது மாதிரி ஒரு 4 திசைகள். அப்போ சப்கிளாஸஸ் ஒரு 4 திசைகள், மெயின் திசைகள் ஒரு 4, 4 8 திசைகள், பூமியும் 1, வானமும் 1 அப்படின்னு சேர்த்தா 10 திக்குகளையும் இவர்கள் ஒரே நேரத்தில் பார்வை செலுத்தக்கூடியவர்கள். அதனால் இவங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க்கு ஒத்து வரும். இவங்க ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். இப்போ அதை சொல்லப்போனால் இந்த விஸ்வதேவர்கள்ங்கிற 10 தேவதைகள் இருக்கிறதுனால இவங்க 10 விரலுக்கும் 10 விதமான தொழிலை செய்யக்கூடியவர்களாக சொல்லணும். அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க்கு வெற்றியை தரும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சிங்கிள் டாஸ்க்கு தான் வெற்றியை தரும். அப்போ இதே மாதிரி இந்த குறியீடுகளை பயன்படுத்தி வெற்றியை அடைவது, இல்லாட்டி வெற்றிக்கு சுலபமான வழியை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. இப்போ அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம்
அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெண்கொற்ற குடை. இன்னொரு அடையாளம் இந்த குண்டலம் அப்படிங்கிறது. இந்த பெண்கள் அணிவிக்கக்கூடிய, காதில் அணிவிக்கக்கூடிய ஒரு காதணியான ஜிமிக்கிங்கிறது தான் ஆண்கள் அணிவிக்கக்கூடியதாக இருந்தால் குண்டலம்னு சொல்கிறாங்க. இந்த குண்டலங்களில் பயன்படுத்தக்கூடியது அந்த மணிகள் எல்லாம் என்ன இருக்குன்னா நவரத்தின மணிகளாக இருக்கும். இந்த நவரத்தின மணிகள், ஒரு ஆண் பெருசாக ஒரு குண்டலம் காதில் போட்டிருக்காரு, அதில் நவரத்தினம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு அந்தஸ்து மிக்க நபர், ஒரு அந்தஸ்தான நபர், ஒரு பெருமைக்கு உரிய நபர் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக வேண்டி அந்த குண்டலம் அப்படிங்கிறது அடையாளம் அணிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் அணிவார்கள் அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் அணிவிச்சிருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் பெருமை மிக்க நபர்கள். அதே மாதிரி இது உங்களுக்கு இந்த வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது ஈட்டி அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக ஒரு குறியீடாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஈட்டிங்கிற குறியீடு ஏன் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் இன்னொரு நபர் கூட போர் புரியும் போதோ இல்லை சண்டை செய்யும் போதோ, ஒரு வாள் எடுத்து சண்டை செய்யும் போது அவர் கைக்கு எட்டிய தூரத்தில் மட்டும்தான் சண்டையிட முடியும். அப்போ ஒரு வாளினுடைய நீளம் 2 அடி இருக்குது, அவரோட கையினுடைய நீளம் 2 அடி அப்படின்னு இருந்தால் ஒரு 4-5 அடிக்குள்ளே தான் எதிரிகளை இவர்கள் எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஈட்டி என்பது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கிறது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 50 அடியிலிருந்து ஒரு 70-80 அடி வரைக்கும் அவர் எதிரிகளை சம்ஹாரம் செய்ய முடியும். எதிரியை கிட்டக்கவே அணுக விடாமல் இருக்க செய்ய முடியும். அப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜாவ்லின் த்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸில் கூட ஈட்டி எறிதல் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. இப்போ கூட நான் நிறையா மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பேன். இந்த பேரா ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல ஒரு நபர் தற்போது சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஒரு தங்க மெடல் வாங்குவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு கிடைச்சது ஒரு சில்வர், வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கு. அவரோட டேட் ஆஃப் பர்த் நான் சர்ச் பண்ணி பார்த்தா அவரோட லக்னம் கேட்டை. அப்போ ஈட்டி எறிதல் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பதக்கம் கிடைச்சிருக்கு. அப்போ இதில் குறியீடாக பயன்படுத்துவது இல்லாட்டி இதை பயன்படுத்தி நாம் வெல்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்னும் கூட இதை வியாபார நிமித்தமாக எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கேட்டை நட்சத்திரம் இல்லை அனுஷ நட்சத்திரம் இரண்டுக்குமே மான் ஒரு அடையாளமாக, யோனியினுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மான் அப்படிங்கிற அடையாளத்தை எதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 50 ஆண்டு காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே குடைகளில் பேர் போனது மான்மார்க் குடைகள். அப்போ கேட்டை நட்சத்திரத்தினுடைய அடையாளம் ஒரு குடை அப்படிங்கிறத சொன்னோம். அந்த குடையை பயன்படுத்தி மான்மார்க் குடைகள். அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கும் அனுஷம் நட்சத்திரத்துக்கும் யோனியினுடைய மிருக அடையாளம் மான். அப்போ அதவே பயன்படுத்தி அந்த துறையில் இன்றைக்கு வரைக்கும் மான்மார்க் குடைகள் அப்படிங்கிறது ஒரு பெயர் போனதாக தமிழகத்தில் மட்டும் இல்லை வெளிநாடுகளிலும் கூட இது வெற்றியை தொட்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்களாக இருக்குது. இதற்கு நல்ல ஒரு ஜோதிடரை அணுகினால் உங்களுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி கொடுக்கறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொள்வது. இதுக்கு எதிர்மறையான நீங்கள் இதை வச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்போ தோல்வியை அடையாமல் வெற்றியை அடைவதற்கு இந்த நட்சத்திரங்கள், நம்மளுடைய பிறந்த நட்சத்திரங்கள் இல்லாட்டி லக்னத்தினுடைய அந்த லக்னம் நின்னக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லாட்டி தசாபுத்திக்குள்ள நட்சத்திரங்கள் இல்லை சில நேரங்களில் சில பேர் தன்னோட பாதகாதிபதி நட்சத்திரத்தை பயன்படுத்தி தோல்வியை நழுவிருக்கவங்களும் இருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு நல்ல நட்சத்திரத்தினுடைய பயன்படுத்தி வாழ்க்கையில், வியாபாரத்தில், தொழிலில் நாம் வெற்றிகளை எளிதாக சாதிக்க முடியுங்கிறத கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.